என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். தியானத்தின் தலைப்பு நல்லதொரு மாமியார். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 18 வசனம் முதல் 3ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம் வரை. நல்லதொரு மாமியார். என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? ரூத் 3:1. நம்முடைய வாழ்க்கை மரபுகளும் யூதருடைய வாழ்க்கை மரபுகளும் அநேக காரியங்களில் வேறுபட்டிருக்கின்றன. ஒரு பெண் ஒரு குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டு வந்த பின் கணவன் இறந்தாலும் அந்த குடும்பத்தை சார்ந்த ஒருவனை மறுமணம் செய்து கொண்டு வாழ்வது அவர்களுடைய மரபாக இருந்தது. நகோமி தன்னை விடாப்பிடியாக பற்றி கொண்டு வந்த ரூத்தின் எதிர்காலத்தை குறித்து அக்கறை கொள்பவளாக இருக்கிறாள். ரூத் தன்னை நம்பி வந்த பின் அவள் வேலைக்கு போகும் இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று புத்தி சொல்கிறாள். போவாஸ் இவர்களுக்கு உறவின் முறையான். மேலும் அவன் ரூத்தை திருமணம் செய்து கொள்ள சுதந்திரவாளி என்பதால் அதற்கேற்ப ஆலோசனை கூறுகிறாள். அந்த ஆலோசனை நம்முடைய மரபுக்கு ஏற்றதல்ல, ஆனாலும் அது யூத மரபு. போவாசும் ரூத்தை மணக்க முன் வருகிறான். அத்தம்பதியருக்கு ஓபேத் என்றோர் ஆண் குழந்தை பிறக்கிறது. நகோமி அந்த பிள்ளையை வளர்க்கிற தாயானாள். ரூத்தை நல்ல மருமகள் என்று பாராட்டுவோம். அதே சமயத்தில் நகோமி ஒரு நல்ல மாமியாராக செயல்பட்டிருக்கிறாள் என்பதை நம் மாமியார்களும் உணர வேண்டும். நகோமி மோவாபிலிருந்து யூதாவுக்கு புறப்படும் போது, கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்கச் செய்வாராக என்று அவர்கள் தங்கள் தாய் நாட்டிலே வாழும்படி வாழ்த்துகிறாள். ரூத் 1:9. அவர்கள் திரும்பி போகாத போது, உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்று அவர்களுக்காக கவலைப்படுகிறாள். ரூத் 1:13. ரூத்துக்கு வேலை கொடுத்தவன் சுதந்திரவாளியான போவாஸ் என்பதை அறிந்து கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்று மகிழ்கிறாள். ரூத் 2:20. என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ என்று சொல்லி அவளை மறுமணத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறாள். ரூத் 3:1. ரூத்துக்கு குழந்தை பிறந்தபோது அதை வளர்க்கிற தாயாகிறாள். ரூத் 4:16. நல்ல மாமியாரும் நல்ல மருமகளும் வாழும் வீடு மோட்சமாகிவிடும். நல்ல மாமியாரும் நல்ல மருமகளும் வாழும் வீடு மோட்சமாகிவிடும். தீர்மானம்: நல்ல மருமகளாகவும் இருப்பேன், நல்ல மாமியாராகவும் இருப்பேன்.